ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பாத்திரனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் ஸ்வஸ்தமாவான். ஒரு 100க்கு அதிபதி இயேசுவை பார்த்து இயேசுவிடம் சொன்ன வார்த்தை. என்ன சூழ்நிலையில் தன்னுடைய வேலைக்காரன் படுத்த படுக்கையாக இருக்கிறான், வியாதியாக இருக்கிறான். இயேசுவிடம் வந்து அவன் சுகமாக வேண்டும் சொல்லுவான். நான் வருகிறேன் என்று சொல்லுகிறார். இல்லை, நீர் என் வீட்டிற்கு வர நான் பாத்திரவான் அல்ல, உடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது, சொன்னால் அந்த வார்த்தை சொன்னபடி நடக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கேட்கிறான். யோசித்து பாருங்கள், வேதத்திலும் கூட ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55:11 கூட அதைத்தான் சொல்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லையாம், மாறாக அதை சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்புவாம். இந்த வார்த்தை கேட்டவுடனே இயேசுவுக்கு ஒரே சந்தோஷம், ஆச்சரியம். எவ்வளவு பெரிய விசுவாசம்! போ, உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது, உன் வேலைக்காரன் சுகமாவான்னு சொல்லுகிறார். புறப்பட்டு வீட்டிற்கு போகிறான். வீட்டிற்கு போகும்போது அந்த வேலைக்காரன் சுகமாயிருக்கிறான். எப்பொழுதுன்னு கேட்டால் இயேசு சொன்ன அதே நேரத்திலே அங்கும் சுகம் ஏற்பட்டு விட்டது, அற்புதம் நடந்து விட்டது. நம்முடைய ஆண்டவர் அப்படிதான். அவர் சொன்ன வார்த்தைகள் ஒன்று வீணாய் திரும்புவதில்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு அருமையான ஆலயம், அங்கு ஒரு போதகர் தன்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஒரு குட்டி பையன் அவருக்கு. ஒவ்வொரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தவுடனே தகப்பனும் மகனும் சாயங்கால நேரத்திலே அநேக இடங்களில் போய் இந்த டிராக்ஸ் துண்டு பிரதியை, அதாவது இந்த கைப்பிரதியை எடுத்து ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை அதன் மூலமாய் கிடைக்கட்டும் என்று சொல்லி ரோடுகளிலே, வீதிகளிலே நிற்கிறவர்கள், கடைகளில் இருக்கிறவர்களுக்கு, போகிறவர்களுக்கு அதை கொடுப்பார்களாம். அன்று ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்து விட்டது. சாயங்காலம் புறப்படலாம் சொன்னால் பயங்கரமாய் மழை பெய்து கொண்டிருக்கிறது. பையன் போய் கேட்கிறாப்பா, நம்ம போலாம், அன்னைக்கு ஊழியத்துக்கு போலாம் வாங்கன்னு சொல்லி. அந்த பையன் சிறு பையன் தான், ஆனாலும் ஆண்டவருக்கு பயத்தில் வளர்க்கப்பட்டான். ஆண்டவரை நேசிக்க கற்றுக் கொடுத்தபடினால் சிறு வயதிலே ஊழியம் செய்யணுன்ற ஒரு பாரம், ஒரு வாஞ்சை. தகப்பன் சொன்னா, அன்னைக்கு பயங்கரமா மழை பெய்யுதுடா, அன்னைக்கு போகாண்டாம், அடுத்த வாரம் பார்த்து கொள்ளலாம். இல்ல டாடி, ஞாயிற்றுக்கிழமை மழை பெய்துச்சு, நான் போகாம இருக்கக்கூடாது, கண்டிப்பா நம்ம போனோம், மழை பெய்தால் ஆண்டவர் ஆத்மாவை ரட்சிக்க மாட்டாரா, போன்னு சொல்லும் பொழுது கூட திருப்பி உன்னுடைய விருப்பத்தை தடை செய்ய விரும்பாமல், நீ வேணுமால் போ, அப்பாவுக்கு டயர்டா இருக்குது, ஆனால் ரெயின் கோட் போட்டுட்டு போட்டு சொல்லி அந்த துண்டு கைப்பிரதிகள் எல்லாவற்றையும் கையில் கொடுத்து அனுப்பி வைக்கிறார். போகிற ஆள் நடமாட்டமே இல்லை. ஆனாலும் அதனால் நேரமாகி விட்டது. கொஞ்சம் கொஞ்சமா ஆளை தேடி பிடிச்சு கொடுத்து கடைசியில ஒரே ஒரு கைப்பிரதி அந்த டிராக்ஸ் கையில இருக்குது. இதையும் கொடுத்துட்டு வீட்டுக்கு போயிடணும்னு சொல்லி அந்த தம்பி இருக்கும் பொழுது எங்கேயும் ஆள் இல்ல. பக்கத்துல ஒரு வீட்டை போய் தட்டுனா யாருப்பான்னு சொல்லி சத்தம் கேட்குது. திரும்பவும் தட்டுறான், கதவை திறக்கல. திரும்பவும் தட்டுறான். கொஞ்ச நேரம் அப்படி தட்டிகிட்டே இருக்கிறான். பிறகு அந்த ஒரு வயதான அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. அம்மா, சாரி, உங்களை தொந்தரவு பண்ணிட்டேன், உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இதை படிங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வேகமா ஓடி போயிருந்தான். ஒரு வாரம் போயிடுச்சு. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. அங்க ஆராதனை நேரத்துல சாட்சி நேரம் கொடுக்கிறாரு. அப்பொழுது அதுக்கு முன்பாக தன்னுடைய தகப்பனா போய் எல்லாவற்றையும் எப்படி எல்லாம் டிராக்ஸ் கொடுத்து முடித்து சொல்லியிருந்தான். ஆராதனை இந்த சாட்சி நேரம் ஒரு அம்மா வந்து முன்னாடி வந்து சாட்சி சொல்றாங்க. கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரத்துல எனக்கு கணவன் கிடையாது, பிள்ளைகள்லாம் கிடையாது, நான் அனாதை, எல்லாம் மரித்து போயிட்டாங்க, அதனால நான் விருப்பம் இல்லாம தூக்கு போட போனேன். அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. நான் திறக்கல. திரும்பவும் தட்டிகிட்டே இருந்தனால போய் திறந்தா ஒரு குட்டி ஏஞ்சல் வந்து ஒரு நற்செய்தின்னு ஒரு துண்டு கைப்பிரதியை கொடுத்துச்சுதே. கொடுத்த உடனே அதை படிச்சுட்டு சாகலாமன்னு சொல்லிட்டு அதை படிக்க ஆரம்பிச்சேன். படிக்கும் பொழுது என் இருதயத்தை ஆண்டவர் தொட ஆரம்பித்தார். அவருடைய வார்த்தை இருந்துச்சுதே, நான் ஏன் சாகணும்னு சொல்லி வாழ விரும்பினேன், அதனால அந்த ஆலயத்திற்கு வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆண்டவர் என் ஜீவனை காப்பாத்திருக்கான்னு சாட்சி சொன்னதான். அப்போதான் தகப்பனுக்கு புரிந்ததான், தன் மகன் அன்றைய துண்டு பிரதியை கொடுக்காமல் இருந்தால் இந்த தாயார் தங்கள் வாழ்க்கையை முடித்திருப்பார்கள், நித்தியத்தை பாதாளத்திலும் நரகத்திலும் அல்லவா கழித்திருப்பார்கள் சொல்லி ரொம்ப சந்தோஷத்திலே கர்த்தருக்கு மகிமை செலுத்தினாகலாம். யோசித்து பாருங்க, குட்டி பையனுக்கு ஒரே சந்தோஷமா. ஒருவேளை அந்த துண்டு பிரதியை அற்பமா இந்த ஊழியத்தை தூக்கி போட்டிருந்தாங்கன்னா, செய்யலன்னா அன்னைக்கு ஒரு ஆத்மாவை இழந்திருப்பார்கள். நம்ம நினைக்கிறோம் எதையுமே அற்பமா என்னாதுங்க. ஆண்டவர் சொன்னார், செய்வார். அதற்குன்னு ஒரு நேரம் வைத்திருக்கிறார். உடனே நமக்கு தெரியாது, பின்பு ஒரு நாள் அதை பார்ப்போம். அதே வண்ணமா ஆண்டவர் நமக்கும் செய்வார். நமக்கு வந்து ஆண்டவருடைய வார்த்தை பிடித்துக் கொள்வோம், விசுவாசிப்போம். அதில் ஜீவன் இருக்கிறது, வெறுமையாய் திரும்புவதில்லை, செய்துவிட்டு தான் திரும்புவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால நாளுக்காக நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்காக எழுதி கொடுத்த வேத வார்த்தைகளுக்காக நன்றி. நீ சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் என்றால் ஜீவன் இருக்கிறது, இந்த வார்த்தையில் வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில் அதிகாரம் இருக்கிறது, அந்த வார்த்தையில் கிருபை இருக்கிறது. இதனால் நம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எந்தெந்த பிள்ளைகள் பலவீனமாய் நம்பிக்கை இழந்து சோர்ந்து போயிருக்கிறார்களோ, இனி என்ன இருக்குன்னு சொல்லுகிறாரோ, இல்லை, இனிதான் வல்லமையான வாழ்க்கை இருக்கிறது, மகிமையான வாழ்க்கை இருக்கிறது, ஆண்டவருக்காய் எழுந்து காரியத்தை நடப்பிக்கிற நாட்கள் இருக்கிறது என்று சொல்லி எழுந்து காரியத்தை நடப்பிக்கக்கூடிய அளவு நம்பிக்கை கொடுத்து தூக்கி நிறுத்துவீராக. பாடுகள் பலவீனங்களை பார்த்து பயந்து விடாதபடி, சோர்ந்து முடங்கி விடாதபடி எழுந்து நிமிர்ந்து நின்று காரியத்தை நடத்த நிறுவது விஷயம்.
உடைய வார்த்தையை பற்றிக்கொள்ள, அதை நம்ப, விசுவாசிக்க அந்த 100க்கு அதிபதியை போல விசுவாசத்திலே வல்லவர்களாக இருக்க உதவி செய்யும். துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புவதில்லை. சொன்னதை செய்துவிட்டு தான் திரும்பும். எதையும் அற்பமாய் விடாதீர்கள். இந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.